இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஓனா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம்னா ஐபிஓனா என்னங்க. ஐபிஓனா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்தன்றதுக்கு பேர் தான் ஐபிஓன்ற ப்ராசஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செபி கிட்ட, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு இருக்குது இல்லையா, அதுகிட்ட வந்து செபி கிட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு என்எஸ்சில பிஎஸ்சில லிஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஷேரை. இது எதுக்காக பண்றாங்க? இந்த ஐபிஓங்கிற ப்ராசஸ் எதுக்காக பண்றாங்கன்னா, இந்த ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து முதலீடு செய்ய முடியாது, நீங்களா போயிட்டு அந்த கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப்பா ஆக முடியாது ஒரு கம்பெனிக்கு. அப்படிங்கும்போது இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓங்கிறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேர்ஸை விற்பாங்க. யாருக்கு விற்பாங்க? நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட விற்பாங்க. இத்தனை ஷேர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஐபிஓ நாங்க விட போறோம்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பிரைஸ்ங்கிறது அவங்க கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து நாங்க விற்க போறோம் ஷேர்ஸை, இந்த டேட்ல விற்க போற ரெக்கார்டு டேட்டு அந்த மாதிரி டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்தனா நிறைய பேர் அந்த மாதிரி டேட் சொல்லிருப்பாங்க. அதுல வந்து நிறைய பேர் காசு போடுவாங்க. உங்களுக்கு அந்த ஐபிஓல கிடைச்சதுன்னா அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல என்னங்க பெனிஃபிட்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 15,000 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்த 15,000 ரூபாய் ஒரு ஐபிஓ லிமிட், 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கிரே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து இந்த 15,000 ரூபாய்ங்கிறது இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 70 ஷேரு 100 ரூபாய்க்கு கிடைக்குது. லிஸ்டா ஒரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 70 ஷேரும் 150 ரூபாய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் 150 ரூபாய் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிஸ்டா அன்னைக்கு அது வந்து 70 ரூபாய் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 70 ஷேரு இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த ஐபிஓங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறதுக்கு போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கம்மியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பண்ணணும். இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பப்ஜி கம்பெனி, ஜொமேட்டோ கம்பெனி, இந்த ஓலா, டாடா கேபிட்டல், டாடா மோட்டார்ஸ், எம்ஆர்எஃப் கம்பெனி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குன்னா இந்த ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிருக்கும். சரிங்க, நம்ம எப்படிங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓ எப்படி வாங்கணும்னா கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐபிஓங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போயிட்டு நீங்க உங்களுடைய பேங்க் எஸ்பிஐல வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் டிமேட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. கோட்டக் மகேந்திரா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஜீரோ, அதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த மாதிரி புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா ஜெரோதா, பேடிஎம் மணி, அப்ஸ்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு லக் இருந்தா, இது ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி தான். லக் இருந்தா ஐபிஓ வந்து அலர்ட் ஆகி அது ஒரு நல்ல ஐபிஓ இருந்தா சடனா வேல்யூ வந்து 15,000 வந்து 30,000 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ஆகும்னா நல்ல கம்பெனியா பார்த்து இது பண்ணணும். நம்ம எடுத்தேன் கவுத்தன்ட்டு இது பண்ணவே கூடாது. நல்ல கம்பெனியா தான் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லணும்னா, நம்ம எல்லா கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா இது எல்லா கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது எப்படி நம்ம பார்க்கணும்? இந்த அதாவது ஒரு கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா வாங்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இந்த கம்பெனி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாத்தீங்க, வந்து டாடா கம்பெனி இருக்கு. டாடா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் தயாரிக்கிறாங்க, தெரிஞ்ச கம்பெனி, நம்பகமான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம். அந்த கம்பெனி ஒரு கம்பெனி இப்ப லிஸ்ட் ஆக போகுதுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு பேங்க் லிஸ்ட் ஆக போகுது. அந்த பேங்க் வந்து 5 வருஷம் எவ்வளவு லாபம் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நீங்க பாத்துக்கணும். அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, அவங்க எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க,
இது எவ்வளவு போக வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஐபிஓ வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். அப்படி நீங்க வாங்குறதுக்கு அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்க அமௌண்ட் டெபிட் ஆயிடும். அலாட்மெண்ட் ஆகணும்னா அந்த அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கே மறுபடியும் திரும்பி வந்துடும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணோம். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. தயவு செய்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓங்கிறது அப்ளை பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐபிஓ அப்ளை பண்ண வந்து பாத்தீங்கன்னா மன்பா ஃபைனான்ஸ்க்கு அப்ளை பண்ணேன் ஐபிஓக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜொமேட்டோக்கு அப்ளை பண்ணேன். ஆனா பட் எனக்கு கிடைக்கவே இல்லை ஐபிஓ எதுவும். ஏன்னா லக் இருந்தாதான் அது கிடைக்கும், லக் இல்லைன்னா கிடைக்காது. ஆனா மறுபடியும் அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸை விட கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்கலாம். நம்ம எல்லா ஐபிஓவும் வாங்கணுமான்னு கேட்டா இல்ல, எல்லா ஐபிஓவும் வாங்கக்கூடாது. ஒரு சில ஐபிஓ தான் வாங்கணும். கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்தாதான் அந்த ஐபிஓக்கு நீங்க அப்ளை பண்ணணும். எல்லா ஐபிஓவும் காசு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில ஐபிஓ வந்து அதாவது லிஸ்ட் ஆகிறத விட கம்மியா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒரு சில ஐபிஓ வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அது ஐபிஓங்கிறது ரிலீஸ் பண்ண உடனே இப்போ 1 வருஷம் ஆகுது, அதோட பிரைஸ்ங்கிறது வந்து ஹையா ஆயிடுச்சு. இதுவே அதே ஓலா கம்பெனிங்கிறது ஒரு ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து ஐபிஓ பிரைஸோட ரொம்ப இறங்கி போயிடுச்சு. அதனால அந்த கம்பெனியோடைய எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓங்கிறது நீங்க அப்ளை பண்ணணும். இல்லைன்னா ஐபிஓட பிரைஸ் குறையும். ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்புங்க. இந்த மாதிரி நிறைய ஷேர் மார்க்கெட் டிப்ஸ் எல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தி மட்டும் இல்லாம பிக்ஸட் டெபாசிட், லோன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்